வணக்கம். இது நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி. உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் டில்ஷாட் தேவதாசன். முதலில் தலைப்புச் செய்திகள். அக்கரைப்பத்தனை டொரிண்டன் தோட்டத்தை சேர்ந்த 20 பேர் இன்று குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளனர். தமிழக ஆந்திர கடல் எல்லையில் கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்கள் 10 பேரும் புழல் மத்திய சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். இத்தாலிய கடலோர பாதுகாப்பு படையினரால் 386 புகலிட கோரிக்கையாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இனி விரிவான செய்திகள். தமிழக ஆந்திர கடல் எல்லையில் கைது செய்யப்பட்ட இலங்கை மீனவர்கள் 10 பேரும் புழல் மத்திய சிறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். எழும்பூர் நீதிமன்றத்தில் குறித்த 10 மீனவர்களும் ஆஜர்படுத்தப்பட்ட போது இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த மீனவர்களின் 2 படகுகளையும் தமிழக அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். தமிழக கரையோர காவல் படையினரால் குறித்த படகுகள் சுற்றி வளைக்கப்பட்ட போது அவற்றில் 500 கிலோகிராமுக்கு மேற்பட்ட மீன் இருந்ததாக தமிழக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதேவழி தமிழக சிறைகளில் 15 இலங்கை மீனவர்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக கடற்றொழில் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. ஏற்கனவே தமிழக சிறைகளில் இருந்த மீனவர்கள் விடுவிக்கப்பட்ட போதிலும் அவர்களது படகுகள் விடுவிக்கப்பட்டிருக்கவில்லை. இதற்கமைய இலங்கை மீனவர்களின் 15 படகுகளும் தமிழக அதிகாரிகளின் பொறுப்பில் உள்ளதாக கடற்றொழில் அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. முல்லைத்தீவு முருகண்டி பகுதியில் இன்று முற்பகல் 11:45 அளவில் தனியார் பஸ்ஸின் மிதிப்பலகையில் இருந்து தவறி விழுந்த ஒருவர் உயிரிழந்துள்ளார். வவுனியாவிலிருந்து யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த பஸ்ஸில் பயணித்த 19 வயதான இளைஞனை முறிகண்டி கோயிலுக்கு அருகில் தவறி விழுந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். குறித்த இளைஞன் வவுனியா கோவில் புளியங்குளம் பகுதியைச் சேர்ந்தவர் என்பது தெரியவந்துள்ளது. சம்பவம் தொடர்பான விசாரணைகளை மாங்குளம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அக்கரைப்பத்தனை டொரிண்டன் தோட்டத்தை சேர்ந்த 20 பேர் இன்று குளவிக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளனர். டொரிண்டன் பெல்மதுரை பிரிவில் வேலை செய்து கொண்டிருந்த 19 தொழிலாளர்களும் தோட்ட உத்தியோகத்தர் ஒருவரும் குளவிக்கோட்டுக்கு இலக்கானதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்துள்ளார். இவர்கள் 20 பேரும் அக்கரைப்பத்தனை பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களில் 17 பெண்களும் ஆண்கள் 3 அடங்குவதாக மாவட்ட வைத்திய அதிகாரி ஆறுமுகம் ஜெயராஜன் கூறுகின்றார். மலையகத்தின் பல்வேறு பகுதிகளும் அண்மை காலமாக குளவிக்கோட்டுக்கு இலக்காவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். வறட்சி நிலவும் பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு இலவசமாக உருளைக்கிழங்கை விநியோகிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ள குடும்பங்களுக்கு தலா 5 கிலோகிராம் வீதம் உருளைக்கிழங்கு விநியோகிக்கப்பட உள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் டிபிஜி குமாரசிறி தெரிவித்துள்ளார். இந்த திட்டத்துக்காக ஏற்கனவே 8 லட்சம் கிலோகிராம் உருளைக்கிழங்கு கொள்வனவு செய்யப்பட்டுள்ளது. வெளிமட, ஊவா பரணகம, பொரலாந்த, வாஸ்கும்புர, கேபிட்டிபுல ஆகிய பகுதிகளில் உள்ள கமநல சேவைகள் நிலையங்கள் ஊடாக உருளைக்கிழங்கு கொள்வனவு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஏற்கனவே உறுதியளிக்கப்பட்டவாறு 80 ரூபாய் என்ற நிர்ணய விலைக்கு உருளைக்கிழங்கு கொள்வனவு செய்யப்படுவதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார். கொள்வனவு செய்யப்பட்ட உருளைக்கிழங்கு வறட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு விநியோகிப்பதற்காக மாவட்ட செயலகங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணத்திலிருந்து சொகுசு பஸ் ஒன்றின் கேரளா கஞ்சாவை கொழும்புக்கு கொண்டுவர முயற்சித்த போது கனகராயன் குளம் பகுதியில் கைது செய்யப்பட்ட 3 சந்தேக நபர்களும் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். குறித்த பஸ்ஸின் சாரதி, நடத்துனர் உள்ளிட்ட 3 கைது செய்யப்பட்டு வவுனியா நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது அவர்களை எதிர்வரும் 28ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. கிடைத்த தகவலுக்கு அமைய கனகராயன் குளம் பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர்கள் 3 போலீஸ் விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டிருந்தனர். சொகுசு பயணிகள் பஸ்ஸின் பொருட்கள் வைப்பதற்காக ஒதுக்கப்பட்டுள்ள பகுதியில் சந்தேக நபர்கள் 25 லட்சம் ரூபாவுக்கு மேற்பட்ட பெறுமதியுடைய 13 கிலோகிராம் கேரளா கஞ்சாவை சூட்சுமமான முறையில் மறைத்து வைத்திருந்தனர். செய்தி குறிப்புகள் சில அடுத்து. புத்தளத்திலிருந்து கொழும்பு மற்றும் ஹம்பாந்தோட்டை வரையிலான கடற்பிரதேசங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அத்துடன் நாட்டின் மேலும் சில பகுதிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஆழமான மற்றும் ஆழமற்ற கடற்பகுதிகளிலும் வங்களா விரிகுடாவின் கடற்பிராந்தியங்களிலும் 60 தொடக்கம் 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. அத்துடன் குறித்த கடல் பகுதிகளில் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என்பதுடன் மீனவ சமூகம் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை நாட்டின் மத்திய சப்ரகமுவா மாகாணங்களில் இடைக்கிடையே மழையை எதிர்பார்க்க முடியும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது.
ரென்ன கட்டக்கடுவ பகுதியில் பற்றையொன்றிற்கிலிருந்து 50 குட்டிகளுடன் பெண்ணாக்கம் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பெண்ணாக்கம் 6 அடி நீளத்தையும் குட்டிகள் தலா 1 அடியினையும் கொண்டுள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். பெண்ணாக்கம் மற்றும் குட்டிகளை அருகிலுள்ள காட்டுப்பகுதியில் விட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். ஹாலியல தொகுதியில் பிரசார பேரணிக்காக சென்று கொண்டிருந்த எதிர்க்கட்சித் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு வாகனம் நேற்றிரவு ஹாலியல ஸ்பிரிங் வேலி நகரின் பிளாக்போல் பகுதியில் கால்வாய் ஒன்றிற்குள் வீழ்ந்துள்ளது. நேற்றிரவு 8 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதுடன் 2 காயமடைந்துள்ளதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். காயமடைந்தவர்கள் பதுளை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஊவா தேர்தல் மேடைகளில் தெரிவிக்கப்பட்ட கருத்துக்கள் அடுத்து. அரசு ஊழியர்களுக்கு கடந்த மாதம் எவ்வாறு சம்பளம் வழங்கினர்? அரசாங்கத்திடம் 1% இல்லை. வங்கியிலிருந்து கடனை பெற்று சம்பளம் வழங்கினர். திரைசேரியிலும் 1% இல்லை. அதனையும் வெற்றிடமாக்கிவிட்டு பொருளாதாரம் வளர்ச்சி அடைந்துள்ளதாக கூறுகின்றனர். சேறு பூசும் போது கவனமாக பூச வேண்டும். கடவுளின் தண்டனை உண்டு. அனுரகுமார திசாநாயக்க தலைவராகி சில மாதங்களே கடந்துள்ளன. ஆனால் ஜனாதிபதியையே அவர் அதிகம் விமர்சிக்கின்றார். வீதிகளை அமைக்கும் போது இடப்படும் காப்பெட் தொடர்பிலும் விமர்சிக்கின்றார். அரசாங்கத்துக்கு சிறந்த பாடம் ஒன்றை கற்பிக்க வேண்டும். அது மறக்க முடியாத விடயமாக அமைய வேண்டும். இந்த அரசாங்கம் எதனையும் செய்யவில்லை. யுத்தத்தை காட்டி கடந்த மாகாண சபை தேர்தலை வெற்றி கொண்டனர். பின்னர் யுத்தத்தினை தொடர்ந்து நாட்டில் அபிவிருத்தியை மேற்கொள்வதாக கூறி 5 வருடங்கள் சென்றன. மாகாண சபைக்கு என்ன செய்துள்ளனர்? ஒன்றும் செய்யவில்லை. தற்போது தோல்வியை ஏற்றுக்கொண்ட அரசாங்கமாக மாறியுள்ளது. 22 வீதத்திலிருந்து 90 வீதம் வரை மின்சாரம் உற்பத்தி செய்யப்படுகின்றது. உள்ளக வீதிகள் தற்போது காப்பெட் இடப்பட்டவையாக காணப்படுகின்றன. அதேபோன்று கிராமிய வீதிகளை நிர்மாணிக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதேபோன்று மகியங்கனை மக்கள் ஒருபோதும் குழாய் மூலம் நீர் கேட்பதில்லை. இருந்த போதிலும் தற்போது 30 லட்சம் ரூபாய் செலவில் சுத்தமாக குடிநீரை பெற்றுக் கொடுக்க அமைச்சர்கள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். ஆசியாவின் ஆச்சரியம் தொடர்பில் பேசுகின்றார்கள். நீங்கள் உறக்கத்தில் உள்ள போதாவது ஆச்சரியம் தொடர்பில் எண்ணியுள்ளீர்களா? நீங்கள் உறக்கத்தில் இருக்கும் போதும் கூட மின்சார கட்டணம் வந்து விடுமோ என்ற அச்சத்திலேயே இருக்கின்றீர்கள். அம்பாறை உகன பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பிரதேசங்கள் சிலவற்றை ஊடறுத்து வீசிய பலத்த காற்றினால் 7 வீடுகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. மகக்கண்டிய பகுதியில் 5 வீடுகளும், ஹினிதுராய பகுதியில் 2 வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக உகன பிரதேச செயலாளர் அஜந்தா குமாரி குறிப்பிட்டுள்ளார். பலத்த காற்று காரணமாக குறித்த வீடுகளின் கூரைகளுக்கு சேதம் ஏற்பட்டுள்ளது. சேதமடைந்த வீடுகளை புனரமைப்பதற்காக தகரங்களை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதேச செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் சக்தியாக திகழும் மாணவர்களின் கல்வி தொடர்பான வசதிகள் தொடர்ந்து மறுக்கப்படும் நிலை வடபகுதியில் அதிகம் காணப்படுவது வேதனைக்குரியதே. வடமாகாணத்தின் கிளிநொச்சி மாவட்டத்தின் முழங்காவில் பகுதியில் அமைந்துள்ள ஆரம்ப பாடசாலையே இது. அடிப்படை வசதிகள் ஏதுமற்ற நிலையில் இயங்கி வரும் இந்த பாடசாலையின் நிலை இவ்வாறு நியூஸ் ஃபர்ஸ்டின் கேமராவில் பதிவாகியது. 364 மாணவர்களை கொண்ட குறித்த பாடசாலைக்கு தேவையான கட்டிட வசதிகள் செய்து கொடுக்கப்படாமையினால் மாணவர்கள் மர நிழல்களிலும் பாதுகாப்பற்ற கொட்டகைகளிலும் தமது கற்றல் நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். பூனேரி பிரதேசத்திலேயே பிரைமரி பாடசாலையில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் மாணவர்களின் தொகை 364 பிள்ளைகள். இந்த பூனேரி பிரதேசத்திலே சகல பிரைமரியிலும் குறைந்த வீதம்தான் பிள்ளைகள் கல்வி கற்றுக்கின்றார்கள். இங்கேதான் 364 பிள்ளைகள் கல்வி கற்றுக்கொண்டிருக்கின்றார்கள். ஆசிரியர் பற்றாக்குறை, கட்டிட வசதி இல்லை. இப்போ வாரது மழைக்காலம். இந்த மழை காலத்திலே இனி என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால் பிள்ளைகள் கற்றுக்கொண்டிருக்கின்ற புத்தகங்கள் எல்லாமே நனைந்துவிடும். பெரிய பிள்ளைகள் என்று சொன்னால் அதுகள் ஓடி ஒரு இடத்தை ஒதுங்கிவிடும். ஒரு இருக்கிற கட்டிடத்தில் என்றாலும் ஒதுங்கும்.
ஆனா இந்த சின்ன பிள்ளைகள் ஓடி ஒதுங்குவதற்கே சான்ஸ் இல்லை. அப்ப மழை பிரவாசம் வந்துட்டேன்னு சொன்னா பிள்ளைங்க புத்தகங்கள் எல்லாமே நினைஞ்சு பிள்ளைகள் சரியான ஒரு அலங்கோலப்படுற கட்டத்திலே அந்த பாடசாலை இப்ப வந்து அப்ப ஆசிரியர் பற்றாக்குறை இருக்கின்றது. பாருங்க 364 பிள்ளைகளுக்கு அதிபரோட சேர்த்து தான் இங்க 8 ஆசிரியர் மாதிரி இருக்கு. ஆசிரியர் உள்ளிட்ட மற்ற ஒரு 100 பிள்ளைகள் படிக்கின்ற பாடசாலையிலேயே பார்த்தால் அங்க ஆசிரியர்கள் நிரம்பி. சர்வதேச ஜனநாயக தினம் இன்று அனுஷ்டிக்கப்படுகின்றது. ஐக்கிய நாடுகளின் பொது சபையில் 2007 ஆண்டு நவம்பர் மாதம் இந்த தினம் பிரகடனம் செய்யப்பட்டிருந்தது. ஜனநாயக கோட்பாடுகளை ஊக்குவிப்பதற்கும் அதனை நிலை நிறுத்துவதனையும் நோக்காக கொண்டு ஐநா இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருந்தது. மக்களிடையே ஜனநாயகம் தொடர்பில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு பங்களிப்பு வழங்கும் பொருத்தமான முறையில் இந்த தினத்தை அனுஷ்டிக்குமாறும் உறுப்பு நாடுகள் மற்றும் ஸ்தாபனங்களுக்கு ஐநா அழைப்பு விடுப்பதும் இந்த தினத்தின் நோக்கமாகும். இந்த தீர்மானத்தை ஐக்கிய நாடுகள் சபையின் 192 உறுப்பு நாடுகள் அங்கீகரித்துள்ளன. ஜனநாயகத்தில் இளையோரை ஈடுபடுத்தல் என்பதே இந்த முறை சர்வதேச ஜனநாயக தினத்தின் துணிப்பொருளாக அமைந்துள்ளது. உலகளாவிய ரீதியில் ஜனநாயகத்தை நிலை நிறுத்துவதற்கான முக்கிய பங்களிப்பை வழங்குவதற்கு இளைஞர்கள் முன்வர வேண்டும் என சர்வதேச ஜனநாயக தினத்தை முன்னிட்டு ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் பான் கி மூன் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சவால்களுக்கு தீர்வை பெறுவதற்கு தம்மால் என்ன செய்ய முடியும் என்பதனை இளையோர் சிந்திக்க வேண்டும் என ஐநா செயலாளர் நாயகம் தமது அறிக்கையில் வலியுறுத்தியுள்ளார். தொடர்வது வெளிநாட்டுச் செய்திகள். இத்தாலிய கடலோர பாதுகாப்பு படையினரால் தடுத்து நிறுத்தப்பட்ட கப்பலில் இருந்த 386 புகலிட கோரிக்கையாளர்கள் மீட்கப்பட்டுள்ளனர். இத்தாலி கடலோர பாதுகாப்பு படையினரால் மீட்கப்பட்ட புகலிட கோரிக்கையாளர்கள் தொடர்பான வீடியோ காட்சிகளை இத்தாலி கடலோர பாதுகாப்பு படையினர் வெளியிட்டுள்ளனர். இதில் வர்த்தக கப்பல் ஒன்றில் 386 பயணிகளுடன் பயணித்த பயணிகளில் ஒருவருக்கு அவசர மருத்துவ தேவை ஏற்படவே அவரை கடலோர பாதுகாப்பு படையினர் ஹெலிகாப்டரின் உதவியுடன் மீட்டுள்ளனர். பனாமா நாட்டு கொடிகளுடன் உதவி கோரிய நிலையில் லிபிய கடலில் தத்தளித்தவர்களே இவ்வாறு இத்தாலிய கடலோர பாதுகாப்பு படையினரால் மீட்கப்பட்டுள்ளனர். கடலில் தத்தளித்த 2 புகலிட கோரிக்கையாளர்கள் மீட்கப்பட்டதாகவும் அவர்களில் ஒருவருக்கு அவசர மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டதால் அவர் உடனடியாக ஹெலிகாப்டரின் உதவியுடன் மீட்கப்பட்டதாகவும் கடலோர பாதுகாப்பு அதிகாரிகளின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. கைது செய்யப்பட்ட குறித்த புகலிட கோரிக்கையாளர்கள் அனைவரும் மேலதிக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். பிலிப்பைன்ஸ் நாட்டின் வடபிராந்தியத்தில் நேற்று ஏற்பட்ட புயலுடன் கூடிய மழை வெள்ளத்தினால் விவசாய பயிர் நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஏற்பட்டுள்ள கடும் மழை மற்றும் புயலினால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் அந்த பிரதேசத்திற்கான மின்சாரமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. நேற்று ஏற்பட்டுள்ள புயலுடன் கூடிய மழையினால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்களை உயர்வான பகுதிகளுக்கு செல்லுமாறு அந்நாட்டின் தேசிய அனர்த்த முகாமைத்துவ அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பிலிப்பைன்ஸ் நாட்டின் தலைநகர் மணிலாவிலும் தொடர்ந்து கடும் மழை பெய்து வருவதால் வெள்ள நிலை ஏற்பட்டுள்ளது. இதேவேளை மணித்தியாலத்திற்கு 130 முதல் 160 கிலோமீட்டர் வேகத்தில் புயல் வீசியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் 22 மாநிலங்களுக்கும் புயல் மற்றும் வெள்ள அபாய எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. குறித்த வெள்ள நிலைமைகளினால் 8000 பேர் பாதிக்கப்பட்டு தங்கள் குடியிருப்புகளை விட்டு வெளியேறியுள்ளனர். நாட்டில் நிலவும் சீரற்ற காலநிலையினால் அரசு அலுவலகங்கள் மற்றும் பாடசாலைகள் மூடப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். இந்தியாவின் மும்பை நகரில் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட 300 சிறுவர்களுக்கு மகிழ்வூட்டும் திரைப்படம் திரையிட்டு காண்பிக்கப்பட்டது. கேளிக்கைகளின் தலைநகர் என அழைக்கப்படும் இந்தியாவின் மும்பை நகரில் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்ட 300 சிறுவர்களுக்கு திரைப்படம் திரையிட்டு காண்பிக்கப்பட்டது. புற்றுநோயாளர்களுக்கான உதவி நிறுவனம் ஏற்பாடு செய்திருந்த இந்த நிகழ்வில் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் பங்கு பெற்றதுடன் அவர்களுக்கு மகிழ்வூட்டும் திரைப்படமும் திரையிடப்பட்டது. இதன்போது பாலிவுட் திரை நட்சத்திரமான விவேக் ஓப்ராய் தனது 33வது பிறந்த தினத்தை சிறுவர்களுடன் இணைந்து கொண்டாடியமை சிறுவர்களுக்கு ஆச்சரியமான மகிழ்வூட்டும் சம்பவமாக அமைந்தது. சிறுவர்களுக்காக இவ்வாறான நிகழ்வுகளை ஏற்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கு இருக்கும் வியாதிகள் மற்றும் வலிகளை மறப்பதாக விவேக் ஓப்ராய் தெரிவிக்கின்றார். இதேவேளை பின்னணி பாடகி மம்தா சர்மா மற்றும் பாலிவுட் திரைப்பட நட்சத்திரங்களும் சிறுவர்களின் சந்தோஷத்தில் பங்கெடுத்துக் கொண்டனர்.
हम जब ऐसी चीज़ें ऑर्गेनाइज करते हैं इन बच्चों के लिए तो कुछ समय के लिए उनकी इतनी खुशी हो जाती है। இத்துடன் நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி நிறைவு பெறுந்தது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மணித்தியால செய்தியை 2:25 எதிர்பாருங்கள். வணக்கம்.